அன்னைக்கு வந்து ஏன்னா நாகேந்திரன் அதாவது நாங்கள் ரைட் எடுத்து தான் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எடப்பாட்டை பேசினாலே அதிமுக கூட்டணி வந்து இல்லை, அவருடைய கட்சி நிலைப்பாட்டை அவர் சொல்லுகின்றார். தேர்தல் நெருங்க இனி 2025 என்று சொன்னாலே இதிலிருந்து தேர்தல் ஆண்டு என்று தான் கணக்கு. ஏன்னு சொன்னால் 2026 ஜனவரியிலிருந்து தேர்தல் நடைமுறை அந்த ஆண்டு துவக்கத்தில் நடைமுறைக்கு வந்து விடும். அதற்கு முன்பாக அத்தனை அரசியல் கட்சிகளும் வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். யார் யாருடன் கூட்டணி, ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசை விடிய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகின்றது. ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் அதே மிகப்பெரிய தோல்வி. ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி ஆளுகின்ற திமுகவுக்கு இதை விட அசிங்கமான கேவலமான ஒரு நிலை வேற ஒன்றும் கிடையாது. இந்த நிலையில் இன்றைக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் எப்படி இருக்கின்றதோ அதே போல் அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டில் யாராருடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாம் பேசுவார்கள், கருத்தை சொல்வார்கள். ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது. திமுகவுக்கு மாற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் அதுதான், நாளைக்கும் அதுதான். அந்த வகையில் எங்களை விரும்பி கூட்டணிக்கு வந்து சேருகின்ற நிலையில் இன்றைக்கு பாஜக நயினார் நாகேந்திர கருத்து அவருடைய கருத்தா பாஜகவுடைய கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டில் நிறைய கட்சிகளுடைய எண்ணம் இனிமேல் திமுகவுக்கு மாற்று என்றால் அதிமுக தான். இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் நாள்கள் செல்ல இன்றைக்கு பாஜகவின் குரல் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சியினுடைய குரலும் இனிமேல் இதை தொடர்ந்து ஒழிக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம். மாநிலத்திலே மாற்றப்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டணி அமைப்பதெல்லாம் இப்போ நான் ஏன் லெவல்லே நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கின்றேன். இந்த என்னை போல் 82 மாவட்டங்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவது சரியாக இருக்காது. அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற அதிகாரம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில், புரட்சி தலைவர் இருந்த நேரத்தில், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தான் அந்த அதிகாரமும் அந்த கூட்டணியை இறுதி செய்கின்ற முடிவை அவர் தான் எடுப்பார். அவர் எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் முழு ஒத்துழைப்பாக, ஆனால் வெற்றி கூட்டணியாக அமையும். கலைஞருக்கு இடம் கொடுக்கல, அதனால நீங்க அதிமுக வந்து இவ்வளவு உடைஞ்சிருக்குன்னு எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அதே தவறான கருத்து. அன்றைக்கு அந்த துறைக்கு நான் அமைச்சராக இருந்தேன். யாரும் இதுவரை அங்கே யாருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது? கடந்த கால வரலாற்று பாருங்கள். இவருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜரும் மறைந்தார். அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கேட்ட நேரத்தில் இன்றைக்கு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் முதலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு தான் மெரினாவில் கடற்கரையில் இடம் உண்டு என்று சொன்னவர். அந்த கருத்தை முதலாக பதிய வைத்தவரே இதே கருணாநிதி தான். இது ஆர்எஸ் பாரதி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி மக்களை ஏமாளிகள் நினைத்து அவர் மனம் போகிற வகையில் தெரியாது, அவர் சொல்லுவதுதான் வேத வாக்கு என்பதை போல பெரிய மேதாவை போல பேசி வருகின்றார். பெருந்தலைவர் காமராஜருக்கு அங்கே ஏன் இடம் கொடுக்கவில்லை? அன்று ஆட்சிக்கு இருந்தது யார்? அன்றைக்கு ஆட்சி கட்டில் ஆட்சி அதிகாரம் இருந்தது இதே திமுக தலைவர் கருணாநிதி. அவர் என்ன சொன்னார்? ஆட்சி அதிகாரத்தில் பேரறிஞர் அண்ணா என்றால் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார். எனவே அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சராக பதவி வகிக்காதவர்களுக்கு அங்கே இடம் கொடுப்பது என்பது அரிதான காரியம். அது வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர் இதே தலைவர் கருணாநிதி. அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருக்கு அடையாறு இந்த காந்தி மண்டப வளாகத்திற்குள் இடம் கொடுத்து அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டது. அதையும் தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நினைவு இல்லத்தை, அவர் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமையாக்கி அதை பாதுகாத்து இந்த மக்கள் போற்றுகின்ற அந்த புனிதத்தலமாக மாற்றியவர்கள். இதெல்லாம் வரலாறு. இது துவக்கியவரே கருணாநிதி தான். அப்போது கருணாநிதி அவர்கள் மறைந்த நேரத்தில் அவர் முதலமைச்சராக இல்லை. அவ்வளோ அந்த கோப்பு வருகின்றது. எங்களிடம் கேட்கின்றார்கள். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடியார்கிட்ட கேட்டால் அந்த மரபை அவர் சுட்டி காட்டுகின்றார். அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக அம்மா அவர்கள் மறைகின்ற நேரத்தில் புரட்சி தலைவரும் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் மறைகின்ற நேரத்தில் முதலமைச்சராகவே மறைகின்றார். அதேபோல் புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் முதலமைச்சராக இருந்தே மறைகின்றார். எனவே அவர்களுக்கு அந்த கேள்வி எழவில்லை. இருந்தாலும் அதையும் மீறி பல வழக்குகளை போட்டு அம்மாவுக்கு கட்டப்பட்ட அந்த நினைவிடத்தையே அகற்ற வேண்டும், இடிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிறுபிள்ளைத்தனமாக, இன்னும் சொல்லப்போனால் வெறும் அரசியலில் ஒரு சின்னத்தனமாக நடந்து கொண்டவர்கள் திமுக எத்தனையோ வழக்குகளை போட்டார். அப்போ அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். நீங்களே வழக்கு போட்டுக்கின்றீர்கள்,
வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் எப்படி இடத்தை தர முடியும் என்ற கேள்விதான் எழுப்பப்பட்டதை முழுவதுமாக மறுக்கவில்லை. அதற்கு பிறகு ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. நீதிமன்ற அனுமதி கொடுத்த உடனே அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதியெல்லாம் இல்லை. நாங்கள் அன்று அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்திருந்தால் நிலைமை என்னவாயிருக்கும்? இதற்கு ஆர்எஸ் பாரதி அவர் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர் அல்ல. நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்து, இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜி காலில் இறுதி முறையாக செய்வதற்கு கூட முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அரசு சம்மதித்தால்தான் அந்த துறை என்னிடம் இருந்தது. நானும் கையெழுத்திட்டேன். அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி அவர்களும் பெருந்தன்மையோடு கையெழுத்திட்டதனால்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய இறுதி மரியாதைக்காக ராஜாஜி கால் அங்கே ஒதுக்கப்பட்டது. அதே ராஜாஜி கோலை இன்றைக்கு காலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, ஏற்கனவே முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த ஆட்சியில் மறுக்கப்பட்டது. பிறகு கூட்டத்தின் நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் அழுத்தமாக அவர்களும் நீதிமன்றத்துக்கு செல்வார்கள் நிலை வந்தவுடனே தேவுத்துறையில் ஒதுக்கினார்கள். ராஜாஜி காலை ஒதுக்கவில்லை. ஆனால் நாங்கள் பெருந்தன்மையோடு திமுக தலைவர் கருணாநிதி நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்த ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார், முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். ஒரு காலத்திலே புரட்சி தலைவர் எங்கள் தலைவரோடு இணக்கமாக இருந்த, நட்போடு இருந்த, அதெல்லாம் நினைத்து தான் பெருந்தன்மையோடு நாங்கள் ராஜாஜி காலில் அந்த இறுதி மரியாதைக்கு இடம் ஒதுக்கினோம். இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நேரத்தில் மேல்முறையீடு அரசு செய்யவில்லை. இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நடைமுறை அதுதான். மேல்முறையீடு என்று சொல்லியிருந்தால் அது 2-3 நாட்கள் ஆகும். இல்லை என்றால் அந்த மேல்முறையீட்டின் மீது எப்படி வேணாலும் தீர்ப்பு வரலாம். அப்படி தீர்ப்பு வந்திருந்தால் வேறு மாதிரி தீர்ப்பு வந்தால் அங்கே வைத்திருக்க முடியாது. அதுக்கு நாங்கள் இடைஞ்சலாக இல்லை, இடையூறாக இல்லை. நாங்கள் தான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். அந்த கோப்பில் கையெழுத்திட்டவன் நான், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் அதில் கையெழுத்திட்டார்கள். அதற்கு பிறகுதான் மெரினாவில் அவர்கள் அடக்கம் செய்ய முடிந்ததை தவிர இதை அரசியலாக்கி பேசுகிறது அவர்கள் எங்களை கொச்சப்படுத்துவதில்லை, கருணாநிதி அவர்களை கொச்சப்படுத்துகின்ற செயலை இன்றைக்கு திமுக ஓட்டு வங்கிக்காக எதையும் பேசுவார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அவருக்கு தெரியாமல் தான் செய்கின்றார்களா என்ற எண்ணம் எங்களுக்கு தெரிகின்றது. என்று சொன்னால் இதன் மூலம் அவர்களுடைய தலைவரையே கொச்சப்படுத்துகிறார்கள். அது முடிந்து போன விஷயம்.